வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் நெத்திலி மீன் கிழங்கு கூட்டு போடுறதை பார்த்து ஒரு சிஸ்டர் வந்து அந்த கூட்டு எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ரெசிபி போடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு உரைப்பு எவ்வளோ இருக்கணுமோ அதுக்கேற்றாப்புல வத்தல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பச்சை மிளகாவும் போடுவோம், அதனால் வத்தல் அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் வறுத்த கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு, ஒரு பூண்டு சேர்க்குறத காட்ட மறந்துட்டேன். ஒரு பல் பூண்டு, அப்புறம் ஒரு 4-5 சின்ன உள்ளி எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். எங்கள் வீட்டில் பச்சை மஞ்சள் இருந்ததுனால அதை போட்டிருக்கோம். நீங்கள் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச மசாலா கூட புளி சேர்த்து கரைச்சிட்டு வேக வச்ச மரச்சினி கிழங்க நல்லா மசிச்சுட்டு அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 3 பச்சை மிளகாவை 2 உடச்சி அதில் போட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். இந்த கூட்டில் நம்ம கிழங்கு சேர்க்குறனால அடுப்பில் வைக்கும்போது கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் பண்ணணும். அதே மாதிரி அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மூடி வச்சு இந்த மசாலா கிழங்கு எல்லாம் அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போன பிறகு நம்ம கழுவி வச்ச நெத்தலி மீனை அதுக்குள்ளே போடணும். மீன் நல்லா வெந்ததும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பச்சை தேங்காயும் சேர்த்து இறக்கிடலாம். அப்போ நமக்கு டேஸ்டான, அப்புறம் முக்கியமாக ஹெல்த்தான நெத்தலி மீன் கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சின்ன சின்ன மீன் நெத்தலி, சாளை அதிலெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த நெத்தலி மீன் கிழங்கு கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை சிம்மில் வச்சு தான் பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அது மட்டும் தான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.